அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபுகள், ஐமாக்கள் மற்றும் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள். இந்த அமல்கள் தான் நம்மளுக்கு நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும், பேசும், நமக்காக பரிந்துரை செய்யும். அப்போ இந்த அமல்கள் என்று சொன்னால் இது நம்முடைய சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்மள உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அருட்கொடைகளுக்கும் மேலானது இந்த அமல். சொத்து, சுகம், பொருளாதாரம், பிள்ளை செல்வம், இப்படி எப்படிப்பட்ட அருட்கொடைகள் நமக்கு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் காட்டிலுமே நம்முடைய அமல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து, நிரந்தரமான ஒரு சொத்து, நம்முடைய இறப்பிற்கும் பிறகு வரக்கூடிய ஒரு சொத்து. விசுவாசம் சொல்றாங்க அல்லவா, யத்பஉல் மையித் ஸலாஸா, மூன்று விஷயங்கள் ஒரு மையத்தை, ஒரு ஜனாசாவை பின்தொடரும். யர்ஜிஉல் இஸ்னான் வ யப்கா வாஹித், இரண்டு விஷயங்கள் திரும்பிவிடும், ஒன்று மட்டும் அங்கே இருந்துரும். அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன? பொருளாதாரமும் குடும்பமும் திரும்பி விடுவார்கள். நாம நேசிச்ச, நம்ம அதிக அளவு பாசம் காட்டிய அந்த பொருளாதாரம், அதற்காக உழைத்து உழைத்து நம்முடைய இளமையை நம்ம கழித்தோமே, அந்த பொருளாதாரம் திரும்பிவிடும். நம்முடைய குடும்பம், எல்லாத்துக்கும் தியாகம் செய்த அந்த குடும்பம் நம்ம விட்டு போய்விடும், நம்ம மறந்துடும். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரே விஷயம், நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அந்த அமல் தான். அந்த அமல் கபரில், மண்ணறையில் அழகான தோற்றத்தோடு நம்ம இடத்துல இருக்குமா. நல்ல அமல்கள் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அமல்கள் அழகான தோற்றத்தை கூடிய ஒரு உருவமாக நம்மை பார்க்கும். அப்பொழுது அந்த அடியான் கேட்பான், நீ யார் என்று கேட்கும் பொழுது, நான் தான் உன்னுடைய அமல், நீ செய்த நல்ல அமல்கள். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த அமலை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும்? எப்படி இந்த உலகத்துல சொத்து சேர்ப்பது என்பது மிக கஷ்டமான விஷயம், அதை பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லவா? அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய டாஸ்க். அதே போன்றுதான் அமலும். அதை நம்ம பாதுகாக்கணும். கடைசி நம்முடைய மரணம் வரையில் அது நம்மோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாதுகாக்கணும். அப்படி என்றால் அந்த அமல் அழியக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதா? நம்ம செஞ்ச அமல் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து தூக்கத்தை எல்லாம் கலைத்து எல்லா விதமான மனோயிச்சைகளையும் கட்டுப்படுத்தி அந்த செய்த அந்த அமல் நம்மை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? அப்படின்னா இருக்கின்றது. அதனாலதான் நான் பாதுகாக்க வேண்டும். ஒன்ஸ் நம்ம எழுதப்பட்டுருச்சு, அமல் எழுதப்பட்டுருச்சு, அது அழிவே அழியாதுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. அது நம்மை விட்டு போவதற்கு, நம்முடைய கணக்கிலிருந்து அதை தூக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் ஷைத்தான் மும்முரமாக என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, நம்ம இடத்துல வேலை செய்வான். அப்போ அந்த அமலை பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய அமலும் ஏதோ சின்ன அமல்கள் தான், கொஞ்சம் தான் செய்யறோம். அப்படி கொஞ்சம் செய்யக்கூடிய அமலை கூட பாதுகாக்க முடியலன்னா, நாம அல்லாஹ்விடத்துல நம்ம இருக்கக்கூடிய அந்த நாளை மறுமை நாளில் நிற்கும் பொழுது எந்த அமலும் இல்லை என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அப்போ அந்த அமலை என்னென்ன விஷயங்கள்லாம் அழிக்கும், அதை எப்படி நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றைக்கு பார்க்க போறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அல்லாஹ்வுடைய நீதமான அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம இடத்துல என்ன சொல்றான்னா, சூரத்து ஸல்ஸலால சொல்றான், யௌம இதி யஸ்துருன் நாஸ் அஷ்தாதன் லியுரவ் அஅமாலஹும்.
மறுமை நாளில் மக்கள் வந்து அப்படியே ஓடுவாங்களாம், பிரிஞ்சு ஓடுவாங்க. எதுக்காண்டின்னு சொன்னால் யுரவ் அஅமாலஹும், அவர்களுடைய அமல்கள் அவர்களுக்கு காமிக்கப்படும், அதை பார்ப்பதற்காக வேண்டி. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, சின்ன ஒரு அணு அளவு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஒரு பொருள் இந்த உலகத்துல அதோட தாண்டி நேனோலாம் வந்துருச்சு. அந்த அளவு அமல் செஞ்சிருந்தா கூட ஒரு மனிதன் அவன் அதுல பார்ப்பான். இந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் வந்து நம்ம இது எவ்வளவு நீதமா நடந்துக்கிறான், எவ்வளவு நியாயமா நடந்துக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கல. சின்ன அமலா இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ண எழுதி வைக்கிறான். அதே போல وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, அதே போல ஒரு சின்ன அளவு தீங்கு இருந்தா கூட அதுவும் அந்த இடத்துல எழுதப்படும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்றான்னா, எச்சரிக்கை செய்யறான். அமல் அழியும், அமல் உங்களை விட்டு போய்விடும், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். என்ன செய்யறான்? சூரத்து முஹம்மதுல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ லா துப்திலு அஅமாலக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமலை நீங்கள் வீணாக்காதீர்கள். இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறங்கும் பொழுது ஒரு சஹாபி, அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சாளர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேசக்கூடிய யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவர் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, பேச்சாளர். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குரலை உயர்த்தி பேசிடுறாங்க. குரலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற முன்னையிலேயே குரலை உயர்த்தி பேசுறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய வாய்ஸ் என்ன பண்ணுங்க, உயர்த்தி பேசாதீங்க, உங்க குரலை உயர்த்தி பேசாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்கும் பொழுது நீங்க உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம். அந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு இறக்கப்பட்டுச்சுன்னா இவருக்கு இறக்கப்படலை. அங்க வந்த ஒரு கூட்டத்தினர், ஒரு அறியாமை கூட்டத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாதாடுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வசனம். இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, எனக்கு தான் அந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துடுறாரு. எதனால உட்காந்துடுறாருன்னா, அல்லாஹ் அந்த வசனத்துல என்ன சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, உங்க குரலை உயர்த்தி பேசுனீங்கன்னா உங்க அமல்களை நீங்கள் வீணாக்கிடுவீங்க, உங்க அமல்கள் அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹா நம்ம தான் குரலை உயர்த்தி பேசிட்டோமோ அப்படின்னு பயந்து வீட்டிலேயே இருக்கிறாரு, தொழுகைக்கே வரல. பயந்து வீட்டிலே இருக்காரு, எங்க அவர் ஆளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், அவர் பயந்து வீட்டிலே இருக்காரு, நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் ஈமான் எனக்கு போயிடுச்சு, என்னுடைய அமல்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி அவர் வந்து அழுதுகிட்டு இருக்காரு யா ரசூலல்லாஹ் வீட்டில். அப்படியே அவர் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வர சொல்லிட்டு, உங்களுக்கு இறக்கப்படலை, உங்களுடைய குரல் இயற்கையாகவே என்னது, இயற்கையாகவே உங்களுக்கு குரல் வந்து உயர்வான ஒரு குரல், அது உங்களுக்காண்டி இறக்கப்படலை, அவர்களுக்காண்டி அதுக்கப்புறம் திருப்தி அடைகிறாங்க. அப்ப இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவர்களுடைய அமல்களுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமா இருந்திருக்காங்க. நம்ம அந்த உணர்வு நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள் அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கிறதான்னு சொன்னா அப்படி இல்லை. அமல்கள் செய்யறோம், சடங்கு மாதிரி செய்யறோம், ஏதோ கடமை, ஏதோ அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நினைக்கிறோமே தவிர, அதனுடைய உள்ளார்ந்த உணர்வை உணர்ந்து நம்ம இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு இபாதத்துக்கு பிறகும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு பயத்தோடு முடிக்கிறோமா அப்படின்னா கிடையாது தான். தொழுது முடிச்சாச்சு, கடமை முடிச்சாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கே தவிர, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லைன்னா சொல்லணும். அன்பார்ந்தவர்களே, இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அப்படி ஒவ்வொரு இபாதத்தையும் நம்ம செய்யும் பொழுது அதை ரசித்து அதை ஒரு உள்ளார்ந்த உணர்வோடு நம்ம செய்வோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு உதாரணத்தோடு சொல்றான், எப்படி இந்த அமல் வந்து ஒரு மனிதருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்தை சொல்றான். அல்லாஹ் சூரத் ஆல இம்ரான்ல சொல்றான்,
அயவது அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீல். உங்களில் ஒருத்தருக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்னு சொன்னா பேரித்தம்பழ தோட்டம், அதே போல திராட்சை தோட்டம் இருக்கு. ஜன்னத்தும் மின் நஹீலி வ அஅனாப் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த தோட்டத்துல என்ன பண்ணு சொன்னா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத். அந்த தோட்டத்துல அவருக்கு எல்லா விதமான கனிகளும் கிடைக்கின்றன. ஃபஅஸாபஹுல் கிபர். அப்படி அவன் தோட்டத்துல என்ன பண்றான், வேலை செஞ்சு இளமையை கலைக்கிறான், முதுமைக்கு வரான், முதுமை அடைஞ்சு இயலாமைய அவன் தழுவுறான். இயலாமை, எதுவுமே பண்ண முடியாது, தோட்டம் இருக்கின்றது. ஃபஸாபஹுல் கிபர். கிபர் சொன்னா முதுமை, இயலாமை. வலஹு துர்ரியத்துன் துஆஃபா. சரி, அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்கு, பார்த்துக் கொள்வதற்கு அவனுடைய பிள்ளைகள் சந்ததியின் இருக்கிறாங்கன்னா அவர்கள் எல்லாருமே பலகீனமானவர்களா இருக்கிறாங்க. வலஹு துர்ரியத்துன் துஆஃபா ஃபஅஸாபஹா இஅஸாரு. அவனுக்கு கஷ்டமான ஒரு காலம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த தோட்டம் நாருன் ஃபீஹி இஹ்தரகத். ஃபீஹி நாருன் இஹ்தரகத். ஒரு மிகப்பெரிய நெருப்பு அந்த தோட்டத்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னா அப்படியே அழிச்சிருது. நெருப்பு எல்லாம் அழிச்சிடலாம். இப்பதான் அவனுக்கு என்ன தேவை இருக்கு, அந்த தோட்டத்தினுடைய தேவை இருக்கு. அந்த தோட்டத்தில இருந்து அவனுடைய தேவைகளை, அவனுடைய பொருளாதாரத்தை பூர்த்தி செய்வதற்கான எல்லா விதமான தேவைகள் இருக்கு. ஆனா அவன்கிட்ட என்ன இல்லை, தோட்டமே இல்லை. இந்த மாதிரி உங்க நிலைமை ஆயிடக்கூடாது. இது எதுக்கு அல்லாஹ் சொல்ல வரானா, நீங்க செய்யற அமல், இது அப்படியே அமலுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசி அந்த அமலுடைய அந்த சுவை நம்மளுக்கு எப்போ தெரியுமா தேவைப்படும், மரணத்துல தேவைப்படும், மறுமையில தேவைப்படும். அதாவது நம்முடைய கடைசி ஸ்டேஜ் எப்படி அந்த மனிதனுக்கு இயலாமையில தேவைப்பட்டுச்சு, முதுமையில தேவைப்பட்டுச்சு, அதே போல அங்க தேவைப்படும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தோட்டமே நம்மகிட்ட இருக்காது. அந்த அமலே நம்மள்கிட்ட இல்லை என்று சொன்னா அதை விட மிகப்பெரிய கை சேதம் எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ அமல் செஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா. அப்படியான சில விஷயங்கள், சில நடவடிக்கைகள், சில செயல்கள் நம்முடைய இந்த தோட்டத்தை, நம்முடைய இந்த அமலை அழிக்கக்கூடிய செயல்கள் இருக்கின்றன. அதுல நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஷிர்கும் குஃபரும். ஷிர்கும் குஃபரும் என்ன, இதுலலாம் ஷிர்க் நம்ம பண்ண மாட்டோம், குஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குதானா? இருக்குது. ஆனா எப்பொழுதுமே ஷிர்கையும் குஃபரையும் பயப்பட வேண்டும். நம்ம இடத்துல வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கணும். நம்ம என்ன இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கர்வத்திலேயோ மெதப்பிலேயோ இருக்கக்கூடாது. நம்மளாம் ஷிர்க் வைக்க மாட்டோம். நம்மலாம் பிறவியிலேயே இஸ்லாமிய தழுவினவர்கள். நம்மளாம் எக்காலத்துல என்ன பண்ண மாட்டோம், ஷிர்கை வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே தகுதி படைத்தவர்கள் அந்த ஓவர் கான்பிடன்ஸ், அந்த கேரண்டி கொடுக்கப்பட்டவர்களே பயந்தார்கள், நபிமார்கள் பயந்தார்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது நபிமார்கள்ல ஒரு உன்னதமான நபி அப்படின்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன பண்ணாரு, பயந்தாரு. தன்னிடத்துல ஷிர்க் வந்துருமோ, தன்னிடத்துல நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவேனோ அப்படின்னு பயந்தார். என்ன துவா செஞ்சார் அவர், தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். என்னை யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயா. அவருக்கு தெரியாதா அவர் முஸ்லீமா மரணிக்க மாட்டார்னு? அவருக்கு தெரியாதா? 100% அவர் முஸ்லீமா தான் மரணிக்க போறாருன்னு அவனுக்கு கேரண்டியே தெரியும். ஏன்? அவர் ஒரு நபி. ஒரு நபி வாய்ப்பு இருக்கா காஃபிர் ஆகிறதுக்கு? நஊது பில்லாஹ், வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் என்ன துவா கேட்டாரு, தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லீம் மரணிக்க செய்வார். குஃப்ர பயந்தார். வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி அவர் துவா கேட்டார். அது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குலாம் அந்த கேரண்டியே கிடையாது. நம்மலாம் முஸ்லீமா மரணிப்போமா அப்படின்னு சொல்லி ஆசை தான் வைக்க முடியும், அதுக்கு முயற்சி செய்ய முடியும், இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்கு கேரண்டியா நான் முஸ்லீமா மரணிப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. உத்தரவாதமே கிடையாது நம்மளுக்கு. அப்படி இருக்கையில நம்மளுடைய எந்த அளவுக்கு குஃப்ரிலும் ஷிர்க்லையும் போகாத அளவுக்கு இருந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயமா இருந்தாலும், சின்ன ஷிர்கா இருந்தாலும், பெரிய ஷிர்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம அது முழுமையா தவிர்த்துக்கணும். அதுக்கு அது மூலம் தெரிஞ்சுக்கணும். ஷிர்க்னா என்ன, குஃபர்னா என்ன, அதுல எப்படிலாம் வகைகள் இருக்கின்றது,
எதெல்லாம் நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடியது என்பதை தெரியக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரத்துல் மாயிதால, ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் ஈமானுக்கு பிறகு அதை குஃப்ராக மாற்றுகிறாரோ, ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய ஒட்டுமொத்த அமலும் அழிக்கப்படும். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன், அவர் மறுமையில நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார். பார்ந்தவர்களே, நம்மளுக்கே தெரியாம நிறைய மக்கள் இடத்துல அவர்களுக்கே தெரியாம ஷிர்க் இருக்குது. தர்கா போறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இந்த தாயத்து கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா சொல்றான், நிறைய பேர் வந்து இந்த தவக்குல் விஷயத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மஹப்பத் விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலான விஷயங்கள் இணையாக அவங்க வைக்கிற அவங்களுக்கே அறியாமல. அப்போ என்னன்னா, அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம், தொழுதுட்டு இருக்கோம், நம்முடைய அமல்கள் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மனிதர் இறக்கும் பொழுது அவரிடத்துல ஜீரோ, அக்கௌண்ட்ல ஜீரோ அல்லது மைனஸ்ல போய் நீ பண்ண எதுவுமே வேலிடு கிடையாது, நீ பண்ண ஒவ்வொரு அமலுமே அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படலை என்று அவருக்கு சொல்லப்படும் பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய அமலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். இரண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்துல நம்முடைய அமலை அழிக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, தர்கு ஸலாத்தில் அஸ்ர், குறிப்பா அஸ்ர் தொழுகையை விடுவது. பொதுவா ஒரு மனிதர் தொழுகையை மொத்தமா விட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டார், குஃப்ர் செஞ்சிட்டார். அது தொழுகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தொழுகவே இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்றார். ஆனா அவருடைய வாழ்க்கையில தொழுகை என்ற கான்செப்டே இல்லை. இவர் யாரு அப்படின்னு சொன்னா, சரியான கருத்துப்படி இவர் இஸ்லாம் முஸ்லிம் கிடையாது. அப்பப்போ தொழுகிறாரு, திடீர்னு ஒரு நாளைக்கு 2 தொழுவாரு, ஒரு நாளைக்கு 5 தொழுவாரு, திடீர்னு ஒரு நாளைக்கு 4, அதாவது பொடுபோக்கா இருக்காரு. இவர் வந்து பாவி, அதாவது இவர் வந்து பாவியை கருதப்படுவார், இஸ்லாத்துல பாவியை கருதப்படுவார், ரொம்ப பலகீனமான ஈமானை கொண்டுள்ளவர். இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார். ஆனா ஒட்டுமொத்தமா தொழுகை வர்றாரு. என்னைக்காவது மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜும்மா, இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஈதோட தொழுகை, இப்படி தொழுகக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்களாக இஸ்லாம் கருதுது. நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அப்துல்லா, நம்ம அப்துல் ரஹ்மானு, நம்ம வந்து முஸ்லீமு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பேரளவுல தான் முஸ்லீம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்துல அந்த முஸ்லீம் என்ற பட்டம், முஸ்லீம் என்ற அந்த சான்றிதழ் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஹ்து பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை தான். தொழுகை இல்லைன்னா காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசம் இல்லை, நீங்களும் காஃபிர்களா ஆயிருவீங்க. நஊது பில்லாஹ். அப்போ குறிப்பா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து தர்கு ஸலாத்தில் அஸ்ர், ஒருத்தர் அஸ்ர் தொழுகையே தொழுவதில்லை அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்னவா, அவருடைய அமல்கள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒட்டுமொத்த தொழுகையை விட்டுட்டாருன்னா அவர் காஃபிர். ஆனா அவருடைய அமல்கள் அழிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல ஸலாத்துல் அஸ்ர் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு அளிக்கின்றது. புகாரில வரக்கூடிய 553வது ஹதீஸா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலு, யார் ஒருவர் அஸ்ருடைய தொழுகையை விட்டு விட்டாரோ அவருடைய அமல் அழிக்கப்படும். நஊது பில்லாஹ். நம்ம எந்த அளவுக்கு அஸ்ருடைய தொழுகையை ரொம்ப பொடுபோக்காக இருந்திருக்கிறோம், மற்ற எல்லா தொழுகையிலுமே பொடுபோக்காக இருந்திருக்கிறோம். அதாவது நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழுகை தான் முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இபாதத்திலே தொழுகை தான் ஃபர்ஸ்ட். அதுல ஒருத்தர் வந்து பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அடுத்து எல்லா விதமான விஷயங்களும் பாஸ் ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், சரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தொழுகையை மட்டும் கரெக்டா வைப்போமே முதல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமா தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட ஒரு இபாதா. 5 வேளை நான் வந்து என்ன பண்ணுவேன், கரெக்டா அந்த ஜமாத்துல போய் நான் சேர்ந்துடணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அது நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மீட்டிங் இருந்துச்சு, நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன், கடைசி நேரத்துல, இதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. ஒரு 10 நிமிடம்
நம்ம வந்து மனது தான், அதாவது இந்த மனது தான் நம்ம எப்படியாவது தொழுதுறணும் அப்படின்ற நியத்தோட இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு அல்லாஹ் தானா வெளியுறுத்துவோம். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு, இது தொழுகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த 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 டயத்துல மீட்டிங் இருக்கு, நம்மளால தொழுகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போறோம். அப்ப அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வைப்பான், தொழுக முடியாத மாதிரி தானே சூழ்நிலையை வைப்பான். அல்லாஹ் துவா கேட்கணும், அல்லாஹ் இந்த இடத்துல எனக்கு டைமிங் இப்படி இருக்கு, நான் எப்படியாவது அந்த நேரத்துல தொழுகணும், நான் ஜமாத்தோட தொழுகணும் அப்படின்ற ஒரு என்ன பண்ணணும், ஒரு 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 முக்கியத்துவம் கொண்டு வரணும். எப்படி ஜும்மா தொழுகைக்கு வந்து எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் வந்துடும் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய முக்கியமா இருந்தாலும் அந்த ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசல்ல வர முடியுது அப்படின்னு சொன்னா, அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அது வந்து வியாபாரமா இருக்கட்டும், அது எல்லா தொழுகையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து தொழுகையை வந்து சரிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து நம்ம சீரான பாதை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னைக்கு தொழுகையை சரிப்படுத்துறீங்களோ எதுக்கு அந்த அந்த வெகுமதி, தொழுகை கரெக்ட்னா மற்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன் மறுமை இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதர் தொழுகையை கரெக்ட் ஆக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாம் கரெக்ட் ஆயிரும், மற்ற எல்லா அமல்களும் கரெக்ட் ஆயிரும். யோசிச்சு பாருங்களேன், கரெக்டா தொழுகக்கூடிய தொழுகையாளியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற எல்லா விஷயங்களையுமே பெர்ஃபெக்டா இருப்பாங்க. தொழுகையில வந்து பொடுபோக்கா இருக்கக்கூடிய மக்கள் தான் மற்ற எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொடுபோக்கா இருப்பாங்க. இது வந்து யதார்த்தமான உண்மை. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அமல்களை அழிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது ஜோஷியர் இடத்துல போறது, அது நம்முடைய மக்கள் பெரிய அளவுல இல்லைன்னா கூட இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வந்து கொஞ்சம் ஊடுருவிடுச்சு நம்முடைய சமுதாயத்துல. டைரக்டா ஜோஷியர் இடத்துல போய் கையை நீட்டி ஜோசியம் பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்லாம் வந்திருக்கு, அந்த ஆப்ல எல்லாம் போட்டு பசங்க இப்போ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. என்ன ஆப் அப்படின்னு சொன்னா, அந்த இது ஒரு ஆப் இருக்கு, ஆஸ்ட்ரோ டாக், அது ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் தான். நிறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சும்மா போட்டு பார்ப்போமே, சும்மா அதுல என்ன பண்றாங்கன்னா உங்க டேட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்க இது கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன எப்படி இருப்பீங்க ஃபியூச்சர்ல, அதெல்லாம் சொல்றான். ஏஐ மூலமா, சாட் ஜிபிடி மூலமா இதெல்லாம் வந்துருது இப்போ. அது என்ன பண்றாங்கன்னா விளையாட்டுத்தனமா என்ன பண்றாங்கன்னா இது பண்றாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க ஏஐ மூலமாக. இது வந்து சமூகத்தின் விபரீதம், இது வந்து மிகப்பெரிய ஒரு விபரீதம். இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய இளைஞர்கள் வந்து இது ஒரு ஜாலி, ஒரு ஃபன் நினைக்கிறாங்க. தவறு. நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இது வந்து ஜோசியம் தான், இது ஜோசியம் தான். டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா அது ஜோசியம் இல்லைன்னு ஆயிடாது. டெக்னாலஜி மூலமா பண்ணக்கூடிய ஒரு மாடர்னான ஒரு ஆஸ்ட்ராலஜி தான் சொல்லணும், ஜோசியம் தான். அப்போ அது என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நம்ப கூட தேவையில்லை ஜோசியத்துக்கு போய். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஜோசியத்துக்கு போயிட்டு சும்மா கேட்டுக்கிறேன், நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு தான் பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மன் அத அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 லைல. யார் ஒருவர் ஒரு ஜோசியக்கார இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறாரோ, நம்பல, அவரு ஜஸ்ட் கேட்கிறார், அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜஸ்ட் ஃபன்னுக்கு அவர் கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நம்ம 40 நாள் தொழுகை வாழ்க்கையில போயிடுச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வேஸ்ட். ஒரு நாள் தொழுகை போனாலே நமக்கு எவ்வளவு ஒரு விஷயம். அந்த 40 நாள் தொழுகைக்கு அப்புறம் நம்முடைய ஒட்டுமொத்த தொழுகையுமே ஒரு கேள்விக்குறியாயிரும். அப்போ அமல்களை அழிக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் ஷைத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா வழிகெடுக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறான். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது முக்கியமானதுங்க. இது அதிகமான மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதாவது உலகத்துல வந்து 2 விதமான உரிமைகள் இருக்கு. ஒண்ணு ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இபாதத்து அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு வந்து ஹுகூக்குல் இபாத், சக மனிதர்களுக்கு, நம்முடைய வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது. அந்த கடமைகளை தாண்டி அவர்களுக்கு நம்ம அநீதம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு என்ன ஆகக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம அநீதம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் மன்னிக்காத வரையில அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதோ ஒரு நம்ம குறை வச்சிருந்தா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு டைரக்டா நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னால அவன் கருணையால அவன் மன்னிச்சிருவான். டைரக்டா அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு நம்ம வந்து மன்னிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மற்ற சகோதரருக்கு, முஸ்லிம் சகோதரருக்கு, சக மனிதர்களுக்கு நம்ம அநீதம் செஞ்சிட்டோம், நீங்க எவ்வளவு பெரிய தொழுகையாளி, நீங்க ஹாஜி, நீங்க வந்து ஜகாத் கொடுக்க வள்ளல், நீங்க வந்து சதக்கா கொடுங்க, என்ன இபாதத் செய்யுங்க, ஆனா
சக மனிதர்களிடத்துல நீங்க வந்து சரியான முறையில் நடந்து கொள்ளல, அவங்களுக்கு அநீதம் செஞ்சு நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அமல் அந்த 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 பாவம் இருக்கு பார்த்தீங்களா, மலை போல வந்து நிற்கும் மறுமை நாள்ல. நஊதுபில்லாஹ். இதெல்லாம் நம்முடைய பாவத்தை அழிக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க சஹாபாக்கள் இடத்துல, அதாவது நஷ்டவாளி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பொருளாதாரத்தை வந்து வியாபாரத்துல போட்டு அதுல அவனுக்கு நஷ்டமாயிருச்சு, அவனுடைய லாபம் கிடைக்காம ஒட்டுமொத்த முதலீடையும் இழந்துட்டானே, அவன் தான் நஷ்டவாளி அப்படின்னு சொல்றாங்க. அவன் நல்ல நஷ்டவாளி. நாளை மறுமை நாள்ல என்ன பண்ணுவான் அவன் வந்து மலை அளவு வந்து இபாதத்தை கொண்டு வருவான், நன்மையை கொண்டு வருவான், அமலை கொண்டு வருவான். அந்த அமலை கொண்டு கண்டிப்பாக அவனால் சொர்க்கம் போக முடியும், அந்த அளவுக்கு அமல் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்க நேரத்துல என்ன பண்ணுவான், ஒரு மனிதன் வருவான். யாரும் சொல்ல, யா அல்லாஹ், இவன் வந்து என்னை வந்து உலகத்துல ஏமாத்திட்டான், என்னை வந்து திட்டான், என்னை மனசை புண்படுத்திட்டான், எனக்கு அநீதம் செஞ்சிட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தனா வந்துகிட்டே இருப்பான். அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியா, அந்த இடத்துல நீ இவனை ஏமாத்திடு, நீ இவனை அடிச்சிடு அப்படிலாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அங்க வேற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட்? நீ இந்தா அமல், என்னுடைய அமலை எடுத்துக்கோ, அமலை எடுத்துக்கோ. அது எப்படிப்பட்ட அமல்? நம்முடைய உயிரும் மேலான அமலுங்க அது. நம்ம தியாகம் செஞ்சு ரத்தம் சிந்தி உழைச்சி சம்பாதித்த ஒரு அமல் அது. நம்முடைய பொருளாதாரத்தை விட, சொத்தை விட, வீடை விட, பிள்ளையை விட, மனைவி எல்லாத்தையும் விட அந்த அமல் நமக்கு ரொம்ப மிக தேவையான அந்த இடத்துல நம்மளுக்கு இல்லாம போயிடும். என்ன பண்ணுவான், கொடுத்துக்கிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய அக்கௌண்ட் 0 ஆயிரும். அடுத்து ஒருத்தன் வருவான், யா அல்லாஹ், இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வந்தோன்னா இவன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, அமல் 0. சரிவா, உன்னுடைய பாவத்தை அவனுக்கு தூக்கி போடு, உன்னுடைய பாவத்தை சுமைய அவனுக்கு கொஞ்சம் இறக்கி வைக்கணும்னு இல்லாத பாவத்தை சுமக்கக்கூடிய, செய்யாத பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னா அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த இதுல அவன் நரகத்துக்கு போனானா அவனை விட ஒரு மோசமான ஒரு ஒரு மனிதன் இருக்க முடியுமா, நிலை இருக்க முடியுமா? எவ்வளவு ஆசையா வந்திருப்பான், ஆஹா நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், நம்ம இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு நினைச்சது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போகும் பொழுது எவ்வளவு வலிக்குது நம்மளுக்கு. ஆஹா நம்ம எதிர்பார்த்தது நம்ம கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எதிர்ப்பு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா நம்மளுக்கு சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு தருணத்துல அதுக்கு உள்ள போக முடியாம ஆகி போச்சு. நம்ம உள்ள போக முடியாம பரவாயில்ல, நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம். அதனால நம்ம அமல் செய்வது முக்கியம் இல்லை, அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அப்படிப்பட்ட நிலைமையை வந்து நம்ம என்ன உருவாக்கிடக்கூடாது. அதே போல வந்து நம்ம அமலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பொறாமை கொள்ளுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஹஸத், பொறாமை கொள்ளாதீங்க, பொறாமையை நீங்க எச்சரித்து இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், நிச்சயமாக இந்த பொறாமை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகும், உங்களுடைய நல்ல விஷயங்களை ஒன்றுவிடும், அது சாப்பிட்டுரும், அது உன்றும், உங்களை அழுத்திரும். கமா தஅகுலுன் நாருல் ஹதப், எவ்வாறு ஒரு தீ ஒரு விறகை எரிக்குமோ அந்த மாதிரி அந்த பொறாமை என்பது நன்மையை எரித்து விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு எச்சரித்தாங்க. அது ஒரு மோசமான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம இருக்கக்கூடிய தவறான செயல்கள்லேயே மோசமானது இந்த பொறாமை தான். அப்படிப்பட்ட இந்த பொறாமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதரை வந்து அவனுடைய அமல்களை பாழாக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷுர்புல் ஹம்ர், மது அருந்துதல். மது அருந்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதருடைய 40 நாள் தொழுகை, 40 நாள் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் ஷரிபல் ஹம்ர் லம் துக்பல் லஹு ஸலாத்தன் 40 சபாஹ், 40 நாள் தொழுகை அவனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் உலகத்துல இதெல்லாம் வந்து சகஜம். இதெல்லாம் லைட்டா ஒரு சின்ன ஒரு இது அடிக்கிறது, ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த ஒரு கிளாஸ் அதெல்லாம் லைட்டா அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நார்மல் ஆக்குறாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, கார்பரேட் உலகத்துல ஐடி கம்பெனில இதெல்லாம் சகஜம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இதுதானே, நம்ம ஒரு ஒயின் ஷாப்லலாம் போல அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வேலை செய்யவும் மக்கள் லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஃபீஸினுடைய ஃபங்க்ஷனில்
எடுக்கிறாங்க. ஆனால் அதோடைய விபரீதம் தெரியல. 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது அவங்களை எச்சரிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த மாதிரியான அமல்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போனா மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்களை பாதுகாக்க முடியும். கொஞ்சம் செய்யக்கூடிய அமல்களை பாதுகாக்க முடியும். நிறைய அமல்கள் நம்ம செய்யணும், அமல்களுடைய அதிகப்படுத்தணும். ஆனா இருக்கக்கூடிய அமலை முதல்ல பாதுகாக்கணும். எத்தனை நாள் இருக்க போறோமோ அப்படின்னு தெரியல. அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய அமலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.